Hey guys, good morning. So interview questions அந்த வீடியோவில் நம்ம இப்போ புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா எதை பற்றி அப்படின்னா டெலீட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் டிஃப்ரென்சஸ். ஸோ இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது இது எல்லா இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய கொஷினு. இந்த கொஷினை பற்றி நான் டீட்டெயிலாக இன்றைக்கி சொல்லித்தரேன். அதாவது இன்டர்வியூர் வந்துட்டு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். என்னென்னா வெறும் சும்மா இது வந்து டிஎம்எல், இது வந்து டிடிஎல், அதாவது டெலீட் வந்து டிஎம்எல், ட்ரங்கேட் வந்து டிடிஎல். அதுக்கப்புறம் டெலீட்டில் நீங்கள் வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம், ட்ரங்கேட்டில் நீங்கள் வேர் கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து நாம தான் ஃபோர்ஸ் பண்ணி கமிட், அதாவது எக்ஸ்பிளிசிட் கமிட் சொல்லுவாங்க, நாம தான் கமிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஆட்டோ கமிட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களே சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஹை வாட்டர் மார்க் பற்றி சொல்லணும். கண்டிப்பாக ஹை வாட்டர் மார்க்னா என்னன்னு தெரியணும். ஹை வாட்டர் மார்க் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இனிஷியலாக ஹை வாட்டர் மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதோட பாயிண்ட் வந்து என்னன்னா டேட்டாவோட ஒரு பவுண்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது ஹை வாட்டர் மார்க்ன்றது என்னன்னா யூஸ்ட் அண்ட் அன்யூஸ்டு ஸ்பேஸ் ஸோட பவுண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஹை வாட்டர் மார்க்னு சொல்கிறது. ஸோ எ பவுண்ட்ரி லிமிட் between used and unused space of a table. ஸோ ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆரக்கிள் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் டேபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டேபிள் ஸ்பேஸில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் டேபிளும் ஒன்று. இப்போ இந்த டேபிள் ஒரு டேபிள் ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகுது. அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவோட அன்யூஸ்ட் அண்ட் யூஸ்ட் ஓட பவுண்ட்ரி லிமிட் அப்படின்றது தான் அந்த ஹை வாட்டர் மார்க் அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டேபிள் டேட்டா எதுவுமே இல்லாதப்போ ஹை வாட்டர் இனிஷியலாக அந்த டேபிளோட பாட்டமில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டேபிளை ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிகிட்டே வரீங்க. இப்போ ஹை வாட்டர் மார்க் எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும். ஸோ என்னென்னா அந்த பவுண்ட்ரி லிமிட். ஸோ டேபிள் இது வரைக்கும் ஸ்பேஸ் மீனிங் இது வரைக்கும் டேபிளில் வந்துட்டு ஒரு சைஸ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் டேபிளில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து அன்யூஸ்டு ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் அந்த ஹை வாட்டர் மார்க்கோட பவுண்ட்ரி லைன். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு டேபிளில் ஹை வாட்டர் மார்க் பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு டேபிள் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ அதுக்கும் டேபிளில் ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கும் இடையில இருக்கிற அந்த பவுண்ட்ரி அந்த லிமிட்டு தான் ஹை வாட்டர் மார்க் சொல்கிறோம். ஸோ இதில் ட்ரங்கேட்டுக்கும் டெலீட்டுக்கும் இதில் என்ன வித்தியாசம், இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெலீட் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், இந்த ரெக்கார்ட் டெலிட் பண்ணுறீங்க, இந்த ரெக்கார்ட் எல்லா ரெக்கார்டும் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டேபிளில் இப்போ இந்த ஹை வாட்டர் மார்க்கோட பாயிண்ட்டு ஸ்டில் இங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டெலீட்டில் இருக்கிற விஷயமே. ஸோ ஏன்னா நீங்கள் டெலிட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டும் அது ப்ராசஸ் பண்ணும். டெலீட்டில் மட்டும் அப்படி தான். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். டெலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாகிங் கான்செப்ட் இருக்குது. என்னென்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா லாக் கிரியேட் ஆகும். ஸோ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு லாக் ஏன் கிரியேட் ஆகுதுன்னா இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ரோல் பேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லாக்லேருந்து திருப்பி நம்மளுக்கு டேபிள்லேயே அந்த ரெக்கார்டு வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் லாக் கிரியேட் பண்ணுற கான்செப்ட் எதில் இருக்குது அப்படின்னா டெலீட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டாவை டெலிட் பண்ணாலும் ஹை வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த பொசிஷனில் தான் இருக்கும். இதுவே ட்ரங்கேட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ஹை வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஸோ உங்களோட ஹை வாட்டர் மார்க்கு அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகும்போது ஹை வாட்டர் மார்க்கு ட்ரங்கேட் பண்ணும்போது எப்போவுமே இங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் டெலீட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் உள்ள முக்கியமான விஷயம். நான் இன்னும் கிளியராக இன்னொரு தடவை சொல்கிறேன். டெலீட் அப்படின்றது பேசிக்கான பாயிண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெலீட் அப்படின்றது டிஎம்எல் கமெண்டில் வரும். அதாவது டிஎம்எல் அப்படின்றது என்ன, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றது நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன்.
நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது தெரியாமல் இந்த டிஃப்ரென்சஸ் படிக்க முடியாது. ஸோ டிடிஎல் ஓட லிங்க்கும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெலீட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் அப்ளை வேர் கண்டிஷன், மீனிங் ஸ்பெசிஃபிக் டேட்டா கேன் பி டெலீட்டட். ஸோ ஹை வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வி கான் ஜட்ஜ், மீனிங் ஆப்டிமைசர் கான் ஜட்ஜ். ஸோ என்னென்னா அது எப்போவுமே வந்துட்டு டேட்டா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லாஸ்ட்டாக எந்த ரெக்கார்ட் வரைக்கும் இருந்ததோ அந்த லிமிட் வரைக்கும் தான் அந்த பவுண்ட்ரி காட்டும் அப்படின்றது தான் ஹை வாட்டர் மார்க்கு. இதில் டெலீட்டில் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் யூ கேன் அப்ளை வேர் கண்டிஷன் ஆர் யூ மே நாட் அப்ளை வேர் கண்டிஷன், மீனிங் என்டையர் ரெக்கார்டும் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டெலிட் பண்ணலாம். டெலிட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் இப்படி யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். இல்லை டெலிட் டேபிள் நேம் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ டெலிட் டேபிள் நேம் கொடுத்தீங்கனாலும் இதே சின்டாக்ஸ் தான், அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸும் டெலிட் ஆகிடும். அதாவது ஃப்ரம் கீவேர்ட் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும், இல்லைனாலும் ஒர்க் ஆகும். சரி, இப்போ வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டெலிட் அ பர்டிகுலர் ரெக்கார்ட் அப்படின்னும் போது வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் ஐ வாண்ட் டு டெலிட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100 அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் மட்டும் டெலிட் ஆகும். மீனிங் வேர் கண்டிஷனில் நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங் டேட்டாவில் டெலிட் ஆகிடும். ஓகே, அது வந்து டெலிட். ஸோ டெலிட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஹை வாட்டர் மார்க் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க, அதை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ட்ரங்கேட்டில் ஹை வாட்டர் மார்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹை வாட்டர் மார்க் எப்பவுமே பாட்டமில் தான் இருக்கும். இன் கேஸ் நீங்கள் ட்ரங்கேட் பண்ணிங்கன்னா we can't apply where condition. வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. டிடிஎல் கமெண்ட், இது வந்து டிடிஎல்ன்றது என்னன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்ன்றது ஆப்வியஸ்லி நான் அதை வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆட்டோ கமிட். அதுவே டிஎம்எல் பார்த்தீங்கன்னா அதாவது டெலிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கமிட், வி ஷுட் கிவ் கமிட். அதாவது வேணுமா கமிட்னா சேவ்னு அர்த்தம், வேண்டாம்னா ரோல் பேக் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து அந்த ஆப்ஷன் டெலிட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ட்ரங்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையர் டேபிள் இருக்கிற டேட்டா என்டையர் டேபிள் டேட்டா வில் பி டெலிட்டட். அது வந்து என்னென்னா ஆட்டோ கமிட்டும் ஆகிடும். ஸோ டேட்டாவும் டெலிட் ஆகிடும், ஹை வாட்டர் மார்க்கில் ரீசெட் ஆகிடும், ஸோ டேபிளே ரீக்ளைமேட் ஆகிடும். மீனிங் என்னென்னா அந்த டேபிளே ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அது வந்து ட்ரங்கேட் பண்ணும்போது உங்களுக்கு அது நடக்கும், டெலீட் பண்ணும்போது அது நடக்காது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பாயிண்ட்ஸை தவிர்த்து ஹை வாட்டர் மார்க் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து இன்டர்வியூவில் கிளியராக சொல்லிவிடுங்க. ஹை வாட்டர் மார்க்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பவுண்ட்ரி லிமிட் பிட்வீன் யூஸ்ட் அண்ட் அன்யூஸ்டு ஸ்பேஸ். என்ன டேபிள், ஒரு டேபிளில் யூஸ் பண்ண டேட்டாக்கும் யூஸ் பண்ணாத டேட்டாக்கும் இருக்கிற ஸ்பேஸ், அந்த பவுண்ட்ரி தான் ஹை வாட்டர் மார்க்னு சொல்லுவாங்க. டெலீட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டெலிட் பண்ண பிறகும் அது லாஸ்ட்டில் எந்த பாயிண்டில் இருந்ததோ அந்த வாட்டர் மார்க் பாயிண்டில் தான் இருக்கும். ஆனால் ட்ரங்கேட்டில் அப்படி இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஹை வாட்டர் மார்க் பாயிண்ட் ரீசெட் ஆகுன்றதுனால அது வந்து ட்ரங்கேட் பண்ண பிறகு டேபிளோட பாட்டமில் அந்த ஹை வாட்டர் மார்க் பாயிண்ட். ஸோ தட் ஆப்டிமைசருக்கு வந்து அந்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறது எங்கே அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹை வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்ததோ அங்கேயே இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த ரோவில் இருந்து தான் உங்களுக்கு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுன்றது தான் டெலீட்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த கொஷின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கேட்காத இன்டர்வியூவே கிடையாது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ, பை.